Hello students, welcome you to this session. So we are happy to see you today after a long time, right? So long gap ஆயிப்போச்சு. I know உங்கள் language examக்கு just 2 days, but still I can see many students who are attending the class. So very happy. Just I will take 1 hour. We try to cover as many questions as possible. Most of the questions நீங்கள் கேட்ட doubts. I may not be able, why இந்த டைம் கொடுத்தோன்னா பிகாஸ் எவ்ரிடே ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வி தாட் ஆஃப் கிவிங் எ கிளாஸ். இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. ஒரே நாள் எல்லாம் பண்ண முடியாது. எக்ஸாம் டைம்லேயும் ஐ எம் பிளானிங் டு டேக் 3 classes. உங்களை அந்த 4.5 days அதுக்குள்ள ஸ்டடி பிளானும் கொடுத்துருவோம். At the same time, I am planning to take 3 live classes. So keep on sending your doubts. இப்போ ஒருவேளை உங்களுக்கு டவுட் இல்லைனா கூட மற்றவங்க அதை கேட்கும்போது definitely it will be useful to you, right? So don't miss. கண்டிப்பாக அந்த 1 hour உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் த லிங்க் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் ஸ்ட்ரைட்வே நம்ம சம்ஸு போயிடலாம். ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் ஜஸ்ட் 1 hour. லாஸ்ட் கிளாஸ் கிவன் சேலஞ்ச் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. ஸோ 2 star 3 அதுக்கு ஆன்சர் 5 வரும். தென் 5 star 4 இதை யூஸ் பண்ணி போடும்போது யூ வில் பி கெட்டிங் 33 இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, second part many students கேட்டிருந்தீங்க சார். second part we are not able to do. I said I will be helping today. Already the probability distribution function படிச்ச students ஈஸியாக இருக்கும். Suppose I want to find 7 and lesser than 7, you find f of 7, right? Suppose I want to find 7 and above, ஆல்ரெடி அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உடனே மைண்டில் போய் சொல்லியிருப்பீங்கல்ல 1 minus f of 7, கரெக்டாக? பட் இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் பிட்வீன் 7 and 10, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்டர்வல் 7 to 10 எழுதுவீங்கல்ல. பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா ஹியர் வாட் யூ ரைட் f of 10 minus f of 7. தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ ஹியர். கேபிட்டல் எஃப்எக்ஸ் இஸ் கிவன், ரைட்? கேபிட்டல் எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 to 1 கேட்டிருக்காங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் f of 1 minus f of 0. ஸோ f of 1 minus f of 0. அப்போ இதில் எக்ஸுக்கு இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் 1 கொடுங்க. tan inverse 1, it is 45 pi by 4. அப்புறம் minus f of 0, x கட்டில் 0 கொடுங்க. Then you simplify, you will get the answer. Okay, you can go through this little later. Okay, hope you can understand. First part எல்லாருமே கரெக்டாக போட்டுருந்தீங்க. Okay, that's all. So many students got the correct answer. So I don't want to waste time in reading the names. You can see that your names may be there, right? Or your friends may be there. Many students got the right answer. So congratulations to all these students. Very good. Okay, today's first question. So maximum without repetition we are going to do. So first question, B is the adjoint of 3 by 3 matrix A and determinant A is 4, then find the value of X. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் 3 mark கொஸ்டின் செய்ய போகிறோம். ப்ளஸ் யூ ஆஸ் லாட் ஆஃப் தியரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், அக்கர் இன் கான்ஜுகேட் பேர், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, அதெல்லாம் கூட இன் டுடேஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு பிளானிங் டு டீச் யூ வெரி குவிக்லி. ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க சார் ஐ நோ தட் அதுக்கெல்லாம் வேணாம் சார் நினைப்பீங்க. பட் வித்தவுட் வேஸ்டிங் டைம் 2 minutes 3 minutes ஐ வில் பி டீச்சிங் தட் ஒன். ஸோ டோன்ட் மிஸ். தோஸ் who know also it will be a revision for you and lot of unexpected questions we are going to see. Extreme value theorem, Fermat's theorem, some other class நம்ம பார்த்தோம்ல, அதுபோல் so many things we are going to see. Look at this. இது கொஸ்டின் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். B is the adjoint of A. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா Bன்றது என்னன்னு கொடுத்துட்டாங்கல்ல, அண்ட் தட் இஸ் adjoint கொடுத்துட்டாங்க. அப்போ adjoint கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்கல்ல, determinant 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா யூ ஃபைண்ட் determinant adjoint A. This is adjoint அவங்க கொடுத்துருக்குறாங்கல்ல, that is adjoint A. You convert it as a determinant, so you can find determinant adjoint A. Determinant adjoint நீங்கள் போட்டு அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது, அதாவது அந்த 1x0 130 24 minus 2. When you simplify this, all of you know how to expand a determinant, right? Some students already போட்டிருப்பீங்க. Yes, Surya already given the answer. Very good. Yes, many students are கம்புக்கில் இருக்கக்கூடிய கிரியேட்டட் கொஸ்டின்ஸ். தேர் ஆர் 6 மாடல் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா. டெஃபினெட்லி ஐ வில் பி டீச்சிங் த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். புக்கில் இல்லாத கிரியேட்டட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஃப்ரம் த கம்புக் in the classes. I said there are 3 classes we are going to take, and the classes definitely I will be teaching. Whether you ask or not, I am going to teach that one. Okay, right, definitely. So you can ask what are the doubts you have. நீங்கள் சேட்டில் போடுங்க. சம்டைம்ஸ் ஐ மே நாட் ஏபிள் டு சி லேட்டர். அங்கே கொடுக்குற அந்த நம்பரில் கூட
you can send it. Okay, இதை நீங்கள் expand பண்ணீங்கன்னா you will get minus 6 plus 2x வரும். And you know determined adjoint A is equal to, determined adjoint A ஒரு formula இருக்குல்ல, determined A raised to n minus 1. Here order is 3, so determined A the whole square வரும். Determined A value 4 கொடுத்துட்டாங்க. So 16 is equal to 2x minus 6. அந்த minus 6 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 22 is equal to 2x. So x is equal to 11. அப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா பி ஈக்குவல் டு சம்திங்னா அது என்னன்னு நினச்சிடாதீங்க. மீதி உள்ள ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். அப்போ நீங்கள் இந்த பியை மறந்துட்டீங்கன்னு வைங்களா, யூ ஃபர்கட் அபவுட் திஸ் பி. திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அவ்வளோதான். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்க, தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஏ ரைஸ் டு n minus 1. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ ஃப்ரம் தட் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஓகே, hope you understood. நீங்கள் வேணும்னு நீங்கள் அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். Shall we move on to the next question? Because we want to do as many questions as possible. Look at the second question. Most of the question created question தான் இருக்கும். Modulus Z1, complex numbers. Modulus Z1 is 1. Listen, modulus Z1 is 1. So what can you say from that? Square பண்ணுங்க both sides. Modulus Z1 square is equal to 1 square is 1. Modulus Z1 square na Z1 bar equal to 1. So you can say Z1 bar is equal to, Z1 bar equal to what? 1 by Z1. First la irundhu modulus Z1 is equal to 1. Same way when you take the second one, I'm not going to write the steps. தேவையில்லை, எக்ஸாம் கூட நீங்கள் அதை எழுத வேண்டாம். Similarly, Z2 bar equal to 1 by Z2 and Z3 bar equal to 1 by Z3ன்னு கிடச்சிரும்ல. சரி, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். they asked to find modulus 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 by Z1 is same as what? Z1 bar. Plus second one is Z2 bar. Third one is Z3 bar. எல்லாம் சேர்த்து சிங்கிள் பாரில் எழுதுனா Z1 plus Z2 plus Z3 the whole bar. ஒரு important result, modulus Z bar is same as modulus Z, right? So this can be written as modulus Z1 plus Z2 plus Z3. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. modulus Z1 plus Z2 plus Z3 they have given us what? 1. So இதோட answer 1. Yes, many students given the answer before I do. Good, that's good. Okay, hope you understood this. So already நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. modulus Z is 1. Okay, now we move on to the third question. சிம்பிள் கொஸ்டின், ஃபாஸ்ட்டாக நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு ரிவிஷன் போல் இருக்கும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், வெரி சிம்பிள். ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், தென் யூ நோ டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்? எஸ், டிட்டர்மினன்ட் வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. எப்போவுமே நீங்கள் செக் பண்ணணும், இஸ் இட் கிவன் இன் த கரெக்ட் ஃபார்ம்? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் கரெக்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயருங்கிறது இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர்னா 4, k plus 2 the whole square. b square minus 4 into a is 1, c is 9k equal to 0. ரெண்டு டோட்டலாக 4 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get 2 answers. Can you give the answer quickly? Those who are able to do expand and simplify fast. In between I'll be teaching some of the doubts what you asked. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சம் இப்படி செய்யலாமா, ஏன் இப்படி வந்து நான் சின்ன சின்ன டவுட் கேட்டிருப்பீங்களா, தட் ஆல்சோ ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங். ஓகே, எஸ் many students got the answer. Yes, Haja, Surya, your answers are right. Your answers are 4 or 1. 4 and 1 is your answer. Okay, you know how to just expand it, you will get a quadratic, solve it. We move on to sum number 4. Tan inverse of sin minus theta, sin minus theta na minus sin theta, right? Sin minus theta is minus sin theta. But உங்களுக்கு தெரியும் 2 pi நாலே அது என்ன ஆயிரும்? 0, right? 2 pi நாலே 0. So you can write it as tan inverse minus sin the 5 pi by 2. You can write 2 pi plus pi by 2. LCM எடுத்து பாருங்க, கரெக்டாக இருக்குங்களா? 2 LCM எடுத்தீங்கன்னா 2 2s are 4 pi plus pi is 5 pi by 2. 2 pi is equivalent to 0, you can leave that. So you are getting tan inverse minus sin pi by 2. That is tan inverse of minus sin 90. Sin 90 is what? 1, right? Tan inverse of minus 1. That is minus tan inverse of 1. Can you give your answer? Yes, many students given the answer. Minus pi by 4 is the answer. Kamlesh, yes, your answer is right. Minus pi by 4. Sandosh Chandy, your answer is right.
Okay, good. So minus pi by 4 is the answer. Okay, now look at the next question. Find the equation of the tangent at t equal to 2 to the parabola y square equal to 8x. Parametric coordinate கொடுத்துருக்காங்க. இதை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் கொண்டு வந்து செய்யலாம். பட் அதை விட ஐ என்கரேஜ் யூ டு யூஸ் த டைரக்ட் ஃபார்முலா. உங்களை ஆல்ரெடி படிக்க சொல்லியிருக்கேன்ல, parametric coordinate equation of tangent at t, equation normal at t for parabola, ellipse வரும்போது tangent at theta, right? Hyperbola அதெல்லாம் கூட படிச்சு வச்சுருங்க. 1 மார்க் அதே கூட கேட்கலாம். If you know that one, in 2 steps you can finish this sum. And what is that formula? Equation of tangent at t. Equation of tangent at t. Hope you would have, many students you would have studied, right? Because you'll attend பண்ணுற most of students aiming for centum. இல்லை centum வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. So you by this time definitely you would have studied. X plus at square. X plus at square equal to yt. Equation of tangent at t to the parabola, right? Already you know the value of a கொடுத்துட்டாங்க. A you can find, sorry, t given as 2, a you can find from here, right? Y square equal to 4x, 4a value 8. Step எழுதுங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. பி வெரி கேர்ஃபுல். 4a is 8, ஸோ a is equal to what? 2. அப்படி எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x plus at square, a வேல்யூ 2, t square, t square 2 square 4 equal to y into t, y into t வேல்யூ 2. ஸோ x அந்த 2y லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமா? x minus 2y plus 4 2s are 8 equal to 0 is the right answer. Very good. Many students given the correct answer. Good. Yes, shall we move on to the next question? Sum number 6. Before that, ஒரு student ஒரு doubt கேட்டிருந்தாங்க. Some of you may have doubt. If in chapter number 6, if you are asked to find the angle between two straight lines, which formula we have to use? Whether cos theta or sin theta? Listen carefully students, இதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டு வெக்டரை கொடுத்துட்டு a வெக்டர் b வெக்டர் கொடுத்துட்டு if they are asking you to find the angle between them, if nothing is specified, you can use any method. Either you can use cos inverse of a dot b by modulus a into modulus b, or you can use theta equal to sin inverse of modulus a cross b by modulus a into modulus b. இந்த ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஐ ஆம் ஷுவர் டெஃபினெட்லி யூ ப்ரிஃபர் திஸ் ஒன்லி பிகாஸ் டாட் ப்ராடக்ட் இஸ் ஈஸி. கரெக்ட் தானே? அதே சம்டைம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட். அப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுக்காம ஏ கிராஸ் பி கொடுத்துருவாங்க. ஏ கிராஸ் பியோட ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு சம்திங், modulus a equal to this one, modulus b equal to this. Find the angle, definitely தான் யூஸ் பண்ணி ஆகணும் because a cross b கொடுத்துட்டாங்கல்ல. So you can understand. But nothing is specified now, you can use any method. சரி, இன்னொன்று இதில் ஆங்கிளில் இப்போ நீங்கள் இதில் ஸ்ட்ரைட் லைன் கேட்டதுனால just I'm going to explain that also. அதில் 3 டைப், there are 3 types of questions they can ask. Find the angle between two lines கேட்கலாம், angle between two planes கேட்கலாம், angle between a line and a plane. ஞாபகத்தில் வைங்க, for two lines or two planes it is cos inverse. A line and a plane வரும்போது sin inverse. அப்போ ஞாபகத்தில் வைக்கிறது எப்படின்னா, when both are of the same category, ரெண்டும் ஒரே டைப்பாக இருந்தனா, ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன் இல்லைன்னா ரெண்டுமே பிளெயின் வந்துன்னா cos inverse. A line and a plane வரும்போது என்ன யூஸ் பண்ணுங்க, sin inverse. Okay, hope you are able to understand that. Shall we move on to the next question? Yes, Praveen, right. A line and a plane you have to use sin. Okay, we'll go on to the next question. Sum number 6. Show that the points, 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, are collinear. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு collinearனு கேட்குறாங்களா. நிறைய மெத்தட் 11th ஸ்டாண்டர்ட் மெத்தட்லாம் கூட ஞாபகத்தில் வரும்ல. ஏபி வெக்டர், பிஏ 1 வெக்டர் இஸ் த ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப், சாரி யா, அப்படிலாம் கூட நம்ம படிச்சிருப்போம்ல. சரி, இங்கே நீங்கள் டைரக்ஷன் ரேஷியோ யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இப்போது 2 லைன்ஸ் நம்ம ஒன்று படிக்குமா ரிலேட்டடாக உள்ள கூட சொல்லி கொடுத்துட்றேன். சப்போஸ் 2 லைன்ஸ், ஒன் லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் L1 M1 N1, another லைனுக்கு L2 M2 N2. அந்த ரெண்டு பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணோன்னா டாட் ப்ராடக்ட் 0 இல்லை. அப்போ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள். L1 L2 ப்ளஸ் M1 M2 ப்ளஸ் N1 N2 ஈக்குவல் டு 0ன்னு வரணும். பெர்பெண்டிகுலர் இருக்குது. பேரலல்னா
சேம் ரேஷியோவாக இருக்கணும்ல, L1 by L2 equal to M1 by M2 equal to N1 by N2. Then you can say they are parallel. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, ஐம் டேக் தம் as a ABCன்னு எடுத்துடுறேன். யூ ஃபைண்ட் த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் AB. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா x2 minus x1 y2. இப்போ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், கேட்டு நீங்கள் டைப் பண்ணி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஐ தாட் ஆஃப் ஜஸ்ட் வில் டிஸ்கஸ் குவிக்லி. ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ரேஷியோன்னு x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், -1 -2 it is -3, 4 -3 it is 1, 5 - 4 is 1, right? இது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் AB. இது போல் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் BC கண்டுபிடிங்க, இல்லைன்னா AC கண்டுபிடிங்க. ஓகே, ஐ எம் ஃபைண்டிங் சே BC. Okay, so 8 minus -1, அப்போ 8 plus 1 9, right? 1 minus 4 -3, 2 minus 5 it is -3. So this is our L1 M1 N1 and this is our L2 M2 N2, right? Now இங்கே என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, they asked to check they are collinear. அப்போ ஃபர்ஸ்ட் parallelனு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, L1 by L2 என்ன வருது, -3 by 9, -3 by 9 கேன்சல் பண்ணிங்கன்னா -1 by 3. அடுத்தது M1 by M2, M1 by M2, M1 by M2, 1 by -3 அதுவும் -1 by 3 தான். சேம் வே N1 by N2 அதுவும் 1 by -3 -1 by 3. All the three are equal, right? So this condition satisfied. அப்போ என்ன ஆகுதுன்னா, the two lines are parallel. எதெல்லாம் parallel? AB and BC, AB and BC. B இங்கே, அப்போ BC cannot be here, B ரெண்டும் ஒரே இடத்துல தானே இருக்கணும். அப்போ AB and BC are parallel. There is a common point. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்லணும், AB and BC are parallel. Also B is common. ஏன்னா இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம், AB and BC. அதே நீங்கள் AB and AC எடுத்திருந்தீங்கன்னா A is common எழுதணும். ஓகே, the two lines are parallel and one point is common. So you can say the 3 points are collinear. Collinear meaning என்னது, they lie in a same line. Okay. Yes students, we are going little fast. Are you able to follow? Yes, no? Chatla podunga. புரியுதா நடத்துறது? Yes, shall we move on to the next question? Box product, that is for coplanar, right? Collinearக்கு அது யூஸ் பண்ணாதீங்க. Only for coplanar, ஒரு தள வெக்டர் ஒரே தளத்தில் இருக்கணும், ஒரே பிளேனில் வரணும். அதுக்கு தான் you have to use box product. Yes, very good. Now let's move on to the next question. Question number 7, integration. So 0 to pi by 2 sin x by 1 plus cos square x. Can you say the method? இது எப்படி சொல்லணும் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். Yes, no, box product easy. அதுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியல. கோப்ளானர்னு வந்தால் பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். டிவைடிங் பை காஸ் ஸ்கொயர் மெத்தட். வேறு என்ன மெத்தடு? cube roots of unity. Z cube minus 1 cube. You can factorize. ஒரு ரூட் வரும், அடுத்து நீங்கள் that is correct only அப்படின்னு செய்யலாம். பட் நமக்கு 12th வேறு மெத்தட் இருக்குல்ல. ஸோ ஓகே, எஸ் ஹியர், எஸ் வெரி குட். somebody given some, yes ma, you have to use substitution. Cos theta is equal to t. Very good, yes. இது போல் சைன் அண்ட் காஸ் வரும்போது, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சைனுக்கு டெரிவேட்டிவ் காசுக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் சைனில், அப்படி அப்போ ஒன்றுக்கு ரிலேட்டிவ் இன்னொன்று இருக்கணும். அந்த டிடி ஷுட் பி இந்த நியூமரேட்டர், டினாமினேட்டரில் டெரிவேட்டிவ் வர, டிஎக்ஸ் எல்லாம் வரக்கூடாது, டிடி வரக்கூடாது. ஸோ காஸ் எக்ஸ் யூ டேக் இட் அஸ் டி, காஸ் எக்ஸ் யூ டேக் இட் அஸ் டி. அப்போ காஸ் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ், மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன ஆயிரும், டிடி ஆயிரும். ஸோ சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் மைனஸ் டிடி. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு சேஞ்ச் த லிமிட் ஆல்சோ. அவங்க கொடுத்துருக்கிற லிமிட் 0 to pi by 2, தட் இஸ் த லிமிட் ஆஃப் 0 to pi by 2ங்கிறது எக்ஸோட லிமிட். Now we convert into t. So when x is equal to 0, you find out what is t. இதில் கொடுங்க, எக்ஸுக்கு 0 கொடுக்கணும். அப்போ t is equal to cos 0. Cos 0 is 1. அடுத்தது x ஓட இன்னொரு வேல்யூ pi by 2. When x is equal to pi by 2, t is equal to, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, cos pi by 2. Cos pi by 2 is 0. So what you have to understand Priyam, here x varies from 0 to pi by 2 சொல்லும்போது t varies from what? 1 to 0. 0 to 1 எழுதிடக்கூடாது, 1 to 0. So இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், இன்டெக்ரல். Don't write 0 to pi by 2, you write 1 to 0.
Numerator என்ன இருக்கு? sin x dx. That sin x dx can be written as minus dt. Minus outside கொடுத்துறேன். Minus dt by 1 plus cos square x. Cos x t எடுத்துருக்கிறோம். So t square. இப்போ அந்த மைனஸ் அப்படியே வச்சு நீங்கள் செய்யலாம். இல்லை அந்த மைனஸை யூஸ் பண்ணி அந்த லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க. ஏன்னா மைனஸ் எப்போவுமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, அந்த மைனஸ் நான் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 1 to 0 ஐம் ரைட்டிங் 0 to 1. ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பை 1 plus t square. டு யூ நோ தி இன்டகிரேஷன் ஆஃப் திஸ்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஏன்னா சென்டம் வாங்கணும்னு ஏம் பண்ணுறீங்களா? எஸ், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கிவன் த ஆன்சர். கமலேஷ், எஸ் எஸ், பிஃபோர் த லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிவன். பிருத்திவி, எஸ். சந்தோஷ், கிஷோர் குமார், ரவிசங்கர், ரிஷி வர்ஷன். No, they will ask us a 3-mark question. Mispa, Surya, yes, good. Your answers are right. So tan inverse t வரும். Tan inverse t, limit 0 to 1. First upper limit 1 கொடுத்தீங்கன்னா tan inverse 1 minus tan inverse 0. So tan inverse 1 is pi by 4 minus tan inverse 0 is 0. So the final answer is pi by 4. Next week நீங்கள் பிஸியாக இருவீங்களா? I will be studying this. Maths exam முன்னாடி தான் we will be having classes. At that time we are going to help our 10th standard students. Okay, so tell your junior students, 10th standard students-க்கு, state board students, we are going to take lot of classes. அவங்களுக்கு few classes எடுத்துருக்கிறோம். We are going to take more classes. Okay, now sum number 8. Find differential equation. எல்லாம் different chapters நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணோம். Find the differential equation of the curve represented by xy is equal to a e raised to x plus b e raised to minus x plus x square. Anyone, can you tell me how many times you have to differentiate? The chat section quickly. How many times you have to differentiate it? இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ் வீடியோ, ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் அங்கே ஒர்க் அவுட் பண்ண அதில் கொடுத்துருவோம். ஓகே, ஜாயின். எஸ், யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் 2 times பிகாஸ் தேர் ஆர் 2 arbitrary constants. கரெக்டாக 2 arbitrary constants இருக்குது. ஸோ யூ மஸ்ட் டிஃபரன்ஷியேட் 2 times. 2 times டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட், வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் லெஃப்ட் சைட்? ஹவு கேன் யூ டிஃபரன்ஷியேட்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் நல்லா அருமையாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட சம்டைம் தே மேக் மிஸ்டேக். XYக்கு டெரிவேட்டிவ் எஸ் யூவி மெத்தட். வெரி குட். எஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். x into y, ஃபர்ஸ்ட் இன்டு டெரிவேட்டிவ் செகண்ட், x into derivative first into derivative second plus second into derivative first, x derivative 1 0 equal to a into e raised to x derivative e raised to x only. அடுத்தது பாருங்க, b into e raised to minus x derivative e raised to minus x into minus 1, அது நான் மிடில் எழுதிடுறேன், plus x square derivative 2x. இது first derivative. We have to differentiate one more time, so differentiate in the second time. Again, x into y dash, you have to apply product rule there. You have to apply product rule. So first into derivative of second plus second into derivative of first, x derivative 1 plus அடுத்த term y derivative y dash, right side a into e raised to x derivative e raised to x itself. இங்கே ஆக்சுவலாக மைனஸ் இருக்குது. b into e raised to minus x derivative e raised to minus x into minus 1 வரும். அப்போ இந்த minus and minus become what? Plus. லாஸ்ட்டாக அந்த plus 2x derivative 2. இப்போது ab தானே எலிமினேட் ஆகணும். ரொம்ப ஈஸியாக செய்யலைங்க பாருங்கள். this part you can find from here. And the x square இந்த பக்கம் கொண்டு போயிட்டா போதும், என்ன ஆயிரும்? minus x square ஆயிரும். So x y dash plus y dash is what? 2y dash equal to this. You can find from here. Equation 1ல இருந்து கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. So that can be written as xy minus x square plus 2. Then finally என்ன பண்ணலாம்? You bring everything to one side and you can write your answer. Yes, xy dash, sorry, y double dash, xy double dash plus 2y dash plus x square, and the minus x square இங்கே வந்து plus x square, and the xy இங்கே ஒரு minus xy, and the 2 இங்கே ஒரு minus 2 is equal to 0. Are you able to understand this? Yes. Shall we move on to next question? Before that, ஒரு டவுட் சம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கொடுத்தது அப்படியே எடுத்து போட்டேன், ரைட்? 2 lines, ஒரு லைன் x minus x1 by L1 equal to y minus y1 by M1 equal to z minus z1 by N1. இது ஒரு லைன். இன்னொரு லைன் x minus x2 by L2 equal to y minus y2 by M2
equal to z minus z2 by n2. These two lines lie on the same plane. இந்த ரெண்டு லைனுமே ஒரே பிளேனில் இருக்குது. இந்த ரெண்டு லைனும் both the lines lie in the same plane or the plane containing two lines. புக்கில் அவங்க சம் செய்திருப்பீங்கல்ல, passes through one point and containing the line. containing ஒரு plane containing the line வந்துட்டாலே a plane and a line are parallel na, we use only the direction ratios, right? But the plane containing the line na, அந்த லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். because the point lies on the line, but the line lies on the plane. அதனால point lies on the plane. கரெக்ட் தானே? பாயிண்ட் அந்த லைன் எங்கே இருக்குது? லைன் இஸ் ஆன் த பிளேன். அந்த பிளேனில் லைன் இருக்குது, அந்த லைனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. நவ் தட் பாயிண்ட் இஸ் ஆன் த பிளேன், ரைட்? ஓகே, அப்போ கண்டெய்னிங் வரும்போது அந்த டைரக்ஷன் ரேஷியோவும் யூஸ் பண்ணலாம், பாயிண்ட் ஆல்சோ யூ கேன் யூஸ். பட் ஹியர் ரெண்டு லைனுமே அந்த பிளேனில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ரெண்டில் உள்ள பாயிண்ட்ஸ், இதில் ஒரு பாயிண்ட்டு, இதில் ஒரு டைரக்ஷன் ரேஷியோ, கரெக்டாக? இதுலேயும் ஒரு பாயிண்ட்டு, ஒரு டைரக்ஷன் ரேஷியோ. அப்போ உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்டு, ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோ கிடைக்கும். ஸோ திஸ் சம் கேன் பி டன் இன் ஹவு மெனி ways? எஸ் பிருத்திவி செட் 4 ways. எப்படி 4 ways? 1 point and 2 vector. அதே இன்னொரு மெத்தடில் செய்யலாம்ல, யூஸ் த செகண்ட். இது ஒரு மெத்தட். அடுத்தது அதே தான் 1 point 2 vector. யூஸ் திஸ் பாயிண்ட் 1 point 2 vector. அது செகண்ட் மெத்தட். அடுத்தது 2 points and 1 vector. அது மெத்தட் நம்பர் 3. அடுத்து அதே தான் 2 points and 1 vector but use the other vector. ஓகே, அப்போ 2 பாயிண்ட் 2 வெக்டர் வரும். டைரக்ஷன் ரேஷியோஸ் வரும்போது 1 point 2 vector. அதே நம்ம ரெண்டு மெத்தடில் செய்யலாம். எந்த பாயிண்ட் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் பாயிண்டா செகண்ட் பாயிண்டா? அடுத்தது 2 points and 1 vector. அங்கே 2 வெக்டர் இருக்குது, அதில் 2 points and 1 vector. ஃபர்ஸ்ட் வெக்டர் எடுக்கலாம், இல்லைனா செகண்ட் வெக்டர். ஸோ திஸ் சம் கேன் பி டன் இன் 4 ways. Yes, I think you are able to understand it. So few students in the doubt கேட்டிருந்தீங்க. Okay, now look at this sum. Very good question. இந்த sum எப்படி போடலாம் பாருங்க. Evaluate limit x tends to 0 sin x by x square. அது x tends to 0 இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் எப்போவுமே. இந்த 0 வரும்போது மட்டும் டைரெக்டாக செய்து ஆன்சர் போட்டுறாதீங்க. எஸ், Santosh already given the answer. Limit does not exist. Very good. Yes. இல்லை the L'Hopital rule யூஸ் பண்ணி ஆன்சர் கேர்ஃபுல்லாக மிஸ்டேக் வந்துடக்கூடாது. யூ டு வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஒன். L'Hopital யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும், பட் தட் இஸ் நாட் ட்ரூ ஹியர். இந்த சம்முக்கு எஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கிறீங்கல்ல. வெரி குட். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் ரைட் லிமிட் அண்ட் லெஃப்ட் லிமிட். இங்கே இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும். sin x by x square. இதை நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 0/0 வரும்ல. when you put x equals 0 you are getting sin 0/0 applying L'Hopital's rule. so limit extends to 0. நீங்கள் இந்த இடத்துல applying L'Hopital's rule எழுதுறோம், ஆரோ போட்டு வச்சுடாதீங்க, ரைட்? limit extends to 0. sin x derivative cos x, x square derivative 2x, ரைட்? இப்போது இதில் நீங்கள் ரைட் லிமிட் அண்ட் லெஃப்ட் லிமிட் யூ ஃபைண்ட் அவுட். ஏன்னா இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னு வைங்களா, cos 0 இஸ் வாட்? 1 by 2 into 0 0. 1/0 இன்ஃபினிட்டி போல் இருக்குது. ஆன்சரில் இன்ஃபினிட்டி வரலாம், 0 வரலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி வரலாம். ஆனால் 0/0 வரக்கூடாது, இன்ஃபினிட்டி வரக்கூடாது. இஃப் யூ கெட் சம்திங் பை 0னா யுவர் ஆன்சர் இஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி இஸ் அலவுட். ஆனால் இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 வரும்போது மட்டும் யூ டு செக் த ரைட் லிமிட். அண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா ரைட் லிமிட் அண்ட் லெஃப்ட் லிமிட் ரெண்டு சேமாக இருக்கணும்ல. ஸோ யூ ஃபைண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு cos x by cos 2x, சாரி by 2x. 0 ப்ளஸ்னா 0வோட ஸ்லைட்லி மோர்னா அது என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும், கரெக்டாக? அப்போது இதில் இங்கே ஹியர் வாட் ஆன்சர் யூ கெட்? cos x. அப்போ 0 கொடுக்குறீங்க, cos 0 is 1, பட் டினாமினேட்டரில் 0 we are not giving 0, tending to 0 ப்ளஸ்னா ஸ்லைட் more than 0. அப்போ ஒரு பாசிட்டிவ் 0 கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, பாசிட்டிவ் வேல்யூ. ஆக்சுவலி 0 தான், பட் யுவர் ஆன்சர் இஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். பிகாஸ் 0 ப்ளஸ் யூ ஆர் கிவிங் அ பாசிட்டிவ் வேல்யூ. இதே இது லெஃப்ட் லிமிட் கொடுத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 மைனஸ்னாலே 0க்கு ஸ்லைட்லி லெஃப்ட் சைட். 0வோட ஸ்லைட்டாக லெஃப்ட் சைட்னால இது என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். ஓகே, அப்போ மொத்தத்தில் ஒரு மைனஸ் சைன் வந்துடும் 1/- வர்றதுனால. ஸோ இதோட ஆன்சர்
இட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். ஓகே, இது 0 வரக்கூடிய கேஸில் மட்டும்தான், மற்றெல்லாம் அந்த சேஞ்சஸ் வராது. இப்போ 5 வைங்களாம், 5ன்னு வருது. ஏன்னா பிகாஸ் ஹியர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். 0 வந்துன்னா ப்ராப்ளம் இல்லை, ப்ளஸ் 0 ஆர் மைனஸ் 0 போத் ஆர் சேம் தான். ஆனால் இன்ஃபினிட்டி வரும்போது ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இதே ப்ளஸ் வரும்போது ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். தேர் ஒன்ட் பி மச் சேஞ்ச், சேமாக இருக்கும். இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக வரதுனால நீங்கள் எழுத வேண்டியது லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஆல்ரெடி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் த ரைட் ஆன்சர். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமலே மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஓகே, டு வெரி கேர்ஃபுல். ஸோ நோட் பண்ணி வச்சுருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டாக மிஸ் பண்ணி இது போல உள்ள சம்ஸில் தான். ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Sum number 10. Explain why Lagrange's mean value theorem is not applicable. ஆல்ரெடி இது போல சில சம்ஸ் நம்ம செய்திருக்கிறோம். Lagrange's mean value theorem not applicable. அதுபோல் Rolle's theorem not applicable. அதெல்லாம் நல்லா படித்து வச்சுருங்க. 2 mark 3 mark இதெல்லாம் very very important. So Lagrange's mean value theorem, you know there are two conditions. F of x is continuous in the closed interval AB, f of x is differentiable in the open interval AB. இல்லை நார்மலாக மாடுலஸ் வந்தாலே நாட் டிஃபரன்ஷியபிள் வரும். பட் இங்கே அதுக்கு முன்னாடி டினாமினேட்டரில் 0 ஆனால் கூட என்ன ஆயிரும், இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஆயிரும். கரெக்டாக, டினாமினேட்டர் 0 வந்தால் என்ன ஆயிரும், சம்திங் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் வி கேனாட் டூ, தேர் இஸ் அ டிஸ்கண்டினியூட்டி. அப்போ இதை இப்போ இங்கே டினாமினேட்டர் எப்போ இது இன்ஃபினிட்டி ஆகும், வென் த டினாமினேட்டர் 0. டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும், வென் x is equal to 0. செக் பண்ணுங்கள் வெதர் 0 பிலாங்ஸ் டு தட். எஸ், -1 கடையில் தானே 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகாது. தட் மீன்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சைஸ் f of x is continuous in the closed interval -1 1. -1லேருந்து 1 வரைக்கும் the curve கண்டினியூஸாக இருக்கணும். இங்கே கண்டினியூஸ் கிடையாது. x is equal to 0ல அது டிஸ்கண்டினியூஸ் ஆகிருது. that one is reason is enough. Here f of x is, அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். f of x is not continuous at x equal to 0. Therefore, mean value theorem is not applicable. Yes, Aradhana, your answer is right. Gayatri given the right answer. Discontinued. Kamalesh, Santosh. Yes, many students given. Arudha, Ravishankar, Kamalesh. Yes, discontinued. Therefore, Lagrange's mean value theorem is not applicable. லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் ஃபால்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. தியரம்லாம் கரெக்டாக. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கண்டிஷன்லாம் ட்ரூவாக இருந்தால் எஃப் டாட் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. ஓகே, we cannot apply because the condition not satisfied. Now sum number 11. Simple question. I think you can do it very fast, right? Compute P of x equal to k. K value கொடுத்துட்டாங்க 4. P of x equal to 4. You are supposed to find f of 4. Correct? P of x equal to k, k value 4. You have to find f of 4. அவ்வளோதான். Binomial distribution na you need 3 letters. Binomial distributionல parameters என்னெல்லாம் கேட்டால் n and p. Actually there are 3 unknowns, n, p, q. But if you know p value, you can find q, right? Because p plus q equal to 1. n equal to 10, p is equal to 1 by 5. So q value fast chatல போடுங்க. What is q value? Yes, fast. Q value, Praveen. Yes, 4 by 5 is the right answer. Because p plus q is 1. Q equal to 1 minus 1 by 5. It is 4 by 5. இப்போ n தெரியும், p தெரியும், q தெரியும். Yes, so you can write f of x equal to. ஃபார்முலா நல்லா படித்து வச்சுருங்க. f of x equal to ncx, p raised to x, q raised to n minus x. Substitute பண்ணி n value 10. So 10cx, p value 1 by 5 raised to x, q value 4 by 5 raised to n minus x. N value 10 la 10 minus x. The full எழுதுறேன். x is equal to 0 1 2 etc up to n value 10 equal to 0 otherwise. Sometimes f of x மட்டும் எழுத சொல்லுவாங்க. So you have to write it clearly. அந்த f of x எழுதி சில டைமில் p value q value சேமாக இருக்கும்ல, 1 by 2 அதுலேயும் 1 by 2. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள், a raised to m into a raised to n, a raised to m plus n சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. அண்ட் ஈக்குவல் 0 அதர்வைஸ் எல்லாம் எழுத மறந்துடாதீங்க. பட் ஹியர் f of 4, x இடத்துல 4 கொடுத்தீங்கன்னா 10c4 1 by 5 raised to 4
4 by 5 raised to 10 minus 4 6. If it is a 2 mark question or 3 mark question, இதில் full calculation expect பண்ண மாட்டாங்க. 10C4 1 raised to 4 னா 1 தான், 5 raised to 4, இங்கே 4 raised to 6 வருதா, by 5 raised to 6, right? இது வேணா ஒரு ஸ்டெப் எழுதலாம். 10C4 1 into 4 power 6 na 4 power 6. Denominator 5 raised to 4 into 5 raised to 6, it is 5 raised to 10. You can leave like this. Yes. Shall we move on to the next question? Some number. Sum number 12. Question, I don't want to waste time for that. One of இதெல்லாம் நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். State Fermat's theorem. Proof கிடையாதுல்ல. Rolle's theorem, Lagrange's mean value theorem கேட்டால் எழுதிடுவீங்க. Fermat's theorem படிங்க. Right? So already இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். So please go through that. Shall we move on to the next one? இதுபோல் Fermat's theorem மட்டும் விட்டுறாதீங்க. There is another theorem called extreme value theorem. இதுக்கு முன்னாடி உள்ளவங்களை அந்த கிரியேட்டட் கொஸ்டினில் கொடுத்துருந்தேன். ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அது என்ன தியரம்னு கூட கேட்கலாம். is known as என்ன தியரம், another name of Lagrange's mean value theorem. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலன்னு நீங்கள் பார்த்துடுங்க. அது எல்லாமே வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். எக்ஸ்ட்ரீம்னா என்னது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம்ல, வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, 2 எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம். ஒன்று மேக்ஸிமம், இன்னொன்று மினிமம். ஹியர் அந்த வேர்டு வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம். திஸ் தியரம் இஸ் வாட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். ஃபுல்லாக ரீட் பண்ணி வச்சுருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் எ க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி. ஸ்டேட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம் கேட்டால் நீங்கள் எழுதணும், பேப்பர் டஃப்னு சொல்லக்கூடாது. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி, தென் எஃப் ஹேஸ் போத் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி. எவ்வளோ சிம்பிள் தியரம் இல்லை, இதெல்லாம் படிக்காம விடக்கூடாது. எவ்வளோ டைம், ஜஸ்ட் 2 minutes. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி. ரோல்ஸ் தியரத்தில் கண்டிஷன் தான் இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி, அவ்வளோதான். தென் எஃப் ஹேஸ் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஞாபகத்தில் வச்சுருங்க. இட் ஹேஸ், எஃப் ஹேஸ் போத் absolute maximum and absolute minimum in on closed interval AB. அவ்வளோதான். So definitely you can learn that. Okay, look at the next one. Some theory questions. State and prove reversal law for inverses of matrices. So inverses of 2 matrices. Suppose A and B are 2 non-singular matrices. Bookல அப்படியே படிச்சிருங்க. A and B are 2 non-singular square matrices. Then non-singular square matrices. Then AB inverse is equal to B inverse into A inverse. இதான் state is over statement. Reversal law of matrices. Reversal law for inverses of matrices. இதோட proof எப்படி எழுதுறோம்? Please listen very carefully. இதுக்கு proof எழுதுறதுக்கு இப்போ ஒன்றுமே, very simple thing. Listen. Suppose A into B கண்டுபிடிக்கிறீங்க, B into A கண்டுபிடிக்கிறீங்க. If your answer is I, then what can you say? ரெண்டு matrix A and B are 2 matrices. You are finding A into B. Your answer is 1. B into A, that is also 1. Then what can you say? 1 is the inverse of another one. Correct? A into B is equal to 1. So explain Fermat's theorem. I will try to explain some other time. Okay, because I'll only statement மட்டும் தான் அப்படியே படிச்சு வச்சிருங்க. ஏன்னா lengthy ones, I don't want to waste time now. Some other day, நம்ம அந்த 3 discussion classes வர டைமில் one day I'll explain that. A into B equal to B into A equal to I வந்தனா 1 is the inverse of another one. So A is the inverse of B, A is the inverse of B, அதுபோல் B is the inverse of A. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? இந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஈஸி மெத்தட், see the proof. எதையுமே மக பண்ண வேணாம், சிம்பிளாக நீங்கள் படிக்கலாம். இந்த இன்வர்ஸ் சிம்பிளை மட்டும் எடுத்துருங்க. இது உங்களுக்கு ஞாபகத்தில் வைக்கிறதா சொல்கிறேன். மல்டிப்ளை த ரிமைனிங் இதெல்லாம். அப்போ ஏபி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ இன்ட்டு அந்த மிடில் அந்த ரெண்டையும் குரூப் பண்ணிடுங்க. பி இன்ட்டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்ட்டு வாட் இஸ் பி இன்ட்டு பி இன்வர்ஸ்? ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். வாட் இஸ் ஏ இன்ட்டு ஐ? ஏ இன்வர்ஸ். வாட் இஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்? ஐ. இது அப்படியே திருப்பியும் நீங்கள் எழுதணும். ஸோ அந்த சேஞ்ச் த ஆர்டர் நவ். ஃபர்ஸ்ட் யூ ரைட் திஸ் ஒன். எது? பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் இன்டு ஏபி. அட்லீஸ்ட் திஸ் இஸ் ஈக்குவல், ஆல்சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐநாவது கண்டிப்பாக நீங்கள் எழுதிடணும். பட் ட்ரை டு ப்ரூவ் தட் ஆல்சோ. அகைன் அப்ளை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பி இன்வர்ஸ் இன்ட்டு யூ குரூப் த மிடில் டு என்ன வரும்? ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ இன்டு பி. தட் இஸ் பி இன்வர்ஸ் இன்டு வாட் இஸ் ஏ இன்வர்ஸ் இன்டு ஏ? இட் இஸ் ஐ இன்டு பி.
that is b inverse into I நாலே b inverse into b. What is b inverse into b? I. அப்போ இது போல் வந்துட்டுல ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணுறீங்க, திருப்பி போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. your answer is I. அப்படி வந்தால் என்ன சொல்லுவோம்? 1 is the inverse of another one. 1 is the inverse of another one. இப்போ this is the inverse of this ன்னு சொல்லலாம், or this is the inverse of this. So you can say that is this is the inverse of this. A is inverse of B or B is inverse of A ன்னு சொல்லணும்ல, அதுபோல் therefore B inverse A inverse is the inverse of. Listen, AB இப்படி வரும்போது நம்ம என்ன சொல்லலாம்? A க்கு inverse B. If you get something like this, you can say inverse of A. Inverse of A equal to B, or you can say inverse of B equal to A. ரெண்டுமே கரெக்ட் தான்ல. அப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா inverse of one matrix is the other one. Inverse of the first one is second எழுதலாம், or inverse of the second one is first. நான் என்ன எழுதுறேன்னா inverse of the second one is the first one. சிம்பாலிக்கலாக எழுதுங்க. inverse ofனா இதான் inverse of, கரெக்டா? inverse of what? AB. அங்கே வேர்ட்ஸில் எழுதுனா இப்போ சிம்பாலிக்கலாக மாற்றுறோம். inverse of AB is B inverse into A inverse. Yes. Okay, we take another just 15 minutes more. So this is another one. See, lot of theory questions. இதே questions question paper வந்து எப்படி இருக்கும்ல. So நீங்கள் அழகாக இதை எழுதிடலாம். அடுத்த question, many students ask this one. Faster explain பண்ணிடுறேன், because I know many students you have studied already. இதில் சில நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சில ஸ்டெப்ஸில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. So be very careful in this one. Okay, listen. இதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு just I'll show you how we got that answer. Okay, so that's the reason I said I'm going to take just 2 minutes for this. Listen, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அழகாக எழுதும். சில ஸ்டூடெண்ட்ஸ் பதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் சைன் போட்டு வச்சுருவாங்க. எவ்வளோதான் சொன்னால் கூட இப்போ சம் டீச்சர்ஸ் வாட்சிங் திஸ் ஒன் பார்த்துட்டு டீச்சர்ஸ் தெரியும் கண்டிப்பாக இது எத்தனை தடவை தான் டீச் பண்ணாலும் சில நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அது ஈக்குவல்னு போட்டு வச்சுருவாங்க. கொஸ்டின்லேயே கொடுத்துக்காது, என்னது ஈக்குவாலிட்டி கிடையாது, என்னது இன்இக்வாலிட்டி. அப்போ ஈக்குவல் சைன் கண்டிப்பாக போடக்கூடாது, பிகாஸ் we know இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 and Z2, மாடுலஸ் Z1 plus Z2 less than or equal to மாடுலஸ் Z1 plus மாடுலஸ் Z2. ஓகே, இந்த ப்ரூஃப் உங்களை என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மாடுலஸ் Z ஸ்கொயர் ஆல்ரெடி இன்னைக்கு கூட ஒரு இடத்துல யூஸ் பண்ணோம்ல. மாடுலஸ் Z ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? Z into Z பார்னு எழுதலாம். அதுபோல் Z into Z பார் வந்தால் மாடுலஸ் Z ஸ்கொயர்னு எழுதலாம். தென் அடுத்து உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட் Z1 plus Z2 the whole பாரை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். Z1 பார் plus Z2 பார்னு எழுதலாம். ரியல் பார்ட் ஆஃப் Zக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, Z plus Z பார் by 2ன்னு எழுதலாம். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Z plus Z bar equal to 2 into real part of Z. 2 into real part of Z. Another result, real part of Z is less than or equal to modulus Z. அதுபோல் ஸோ அப்போ என்ன ஞாபகத்தில் வைக்கணும்? இந்த Z அப்படியே தான் இருக்குது, இந்த Z அங்கே Z தான் எழுதுறீங்க. ரியல் பார்ட்டுக்கு இடத்துல என்ன எழுதுகிறோம்? மாடுலஸ் சிம்பிள். ரியல் பார்ட், யூ ஆர் ரீப்ளேசிங் ரியல் பார்ட் பை மாடுலஸ். டோன்ட் புட் ஈக்குவல் டு, நீங்கள் என்ன போடணும்? லெஸ் than or equal to. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ரியல் பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மாடுலஸ் சிம்பிள் கொடுக்குறீங்க. ரியல் பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மாடுலஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன சிம்பிள் போட்டாகணும்? லெஸ் than or equal to. ஏதோ ஒரு இடத்துல போட்டு வச்சிடக்கூடாது. இட் வெரி கேர்ஃபுல் இன் தட் ஒன். ஓகே, ஸோ தென் a plus b the whole ஸ்கொயருக்கு ஃபார்முலா a square plus b square plus 2ab தெரிஞ்சிருக்கணும். மாடுலஸ் ஆஃப் Z பார் இஸ் சேம் as மாடுலஸ் ஆஃப் Z. இவ்வளோ ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பட் நவ் see it is very very simple one. Listen, we start with LHS ஓட ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். மாடுலஸ் Z1 plus Z2ன்னு ப்ரூவ் பண்ணோம்ல, நம்ம மாடுலஸ் Z1 plus Z2 the whole ஸ்கொயர்னு ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ மாடுலஸ் Z1 plus Z2 the whole square is equal. அது எப்படி எழுதலாம்? மாடுலஸ் Z ஸ்கொயர் டைப், தட் இஸ் Z into Z பார். இதான் நமக்கு Z. ஸோ Z into Z பார். அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட் அப்படியே தான் எழுதுகிறோம். இந்த செகண்டை மட்டும் Z1 plus Z2 the whole பாரை Z1 பார் ப்ளஸ் Z2 பார். அப்போ உங்களுக்கு 2 ஸ்டெப் புரிஞ்சுட்டா? தேர்ட் ஸ்டெப் ஒன்றுமே கிடையாது, டேர்ம் பை டேர்ம் மல்டிப்ளிகேஷன். 4 டேர்ம் வந்துடும், டேர்ம் பை டேர்ம் மல்டிப்ளிகேஷன். அப்போ 3 ஸ்டெப்ஸ் ஓவர். அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு தெரியும் Z into Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் Z ஸ்கொயர் தானே. அப்படின்னா இந்த Z1 into Z1 பார் தட் இஸ் மாடுலஸ் Z1 ஸ்கொயர். லாஸ்ட் இந்த Z2 பார் தட் இஸ் மாடுலஸ் Z2 ஸ்கொயர். மீதி வரக்கூடிய ரெண்டையும் பார்த்தீங்கன்னா
listen the remaining two terms. If I take this as z, இதோட conjugate தான் இது. z1 z2 பார்ல z1 z2 பார் இதோட conjugate பாருங்க z1 க்கு conjugate z1 பார் z2 பாருக்கு conjugate z2 அதான் செகண்ட். அப்போ இந்த ரெண்டு இடையில ப்ளஸ் வர இருக்கு. அப்போ அது என்ன டைப்ல இருக்குன்னா z plus z பார் டைப்ல இருக்குது. z plus z பாருக்கு இடத்துல என்ன எழுதலாம்? 2 times real part of z. You can write it as what? 2 times real part of z. அப்போ அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி 2 times real part of z இடத்துல z1 z2 பார்னு எழுதுறோம். அடுத்த ஸ்டெப் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். அந்த ரியல் பார்ட்டுக்கு பதில் நம்ம என்ன, நோ சேஞ்ச் இன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். இப்போ பாருங்கள் அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அதே தான் இருக்குல்ல, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சேஞ்சே கிடையாது. அப்போ ஒன்லி அந்த லாஸ்ட்டில் மட்டும் தான் சம் சேஞ்சஸ். பார்க்குறதுக்கு ஒரு 6-7 லைன் இருக்குது போல இருக்கும், பட் இட்ஸ் வெரி சிம்பிள். இது வரைக்கும் படிக்கலான்னு கூட ப்ளீஸ் லேர்ன் தட் ஒன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து அந்த ரியல் பார்ட்டை மாடுலஸ்ன்னு போடுறீங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன போடணும்? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. அடுத்து இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 பார். அடுத்து இந்த ஒன்று தான் சேஞ்ச். மாடுலஸ் z2 பார் இஸ் சேம் அஸ் மாடுலஸ் z2. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிட்டி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab டைப்பில் இருக்குல்ல, தட் இஸ் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2 த ஹோல் ஸ்கொயர். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஸ்டெப்லையுமே லெஸ் than ஆர் ஈக்குவல் எழுதிட்டே வருவாங்க. நாட் எழுதக்கூடாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல லெஸ் than ஆர் ஈக்குவல் டு போடுறோன்னா அதுக்கு மீனிங் த ப்ரீவியஸ் ஸ்டெப் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு திஸ் ஸ்டெப். அடுத்து இந்த ஸ்டெப்பு ஈக்குவல் தான், இந்த ஸ்டெப்பு ஈக்குவல் தான். இது லாஸ்ட்டில் வி ஆர் கம்பேரிங் த ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் த லாஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப்பும் லாஸ்ட் ஸ்டெப்பும் கம்பேர் பண்ணுறோங்க. எல்லா இடத்துலையும் ஈக்குவல் இருக்குது. ஒரு இடத்துல லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வர்றதுனால இந்த இடத்துல என்ன போடணும்? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. டேக்கிங் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்னு எடுத்துங்க, டு அவாய்ட் தட் ப்ளஸ் ஆர் மைனஸ். டேக்கிங் பாசிட்டிவ் ஸ்கொயர்னு போட்டுட்டு ஆன்சர் எழுதிருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸாவது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏதாவது ஸ்டெப்புகளில் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஒன். ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? Question number 15. Yes. Obtain the condition that the roots of x cube plus px square plus qx plus r equal to 0 are in AP. சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கொடுத்த டவுட் சம்ஸ் தான் போட்டுட்ருக்குறோம். மேக்ஸிமம் சம் ஐ ட்ரை டு டூ இட் டுடே. இன்னும் சில சம்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு டியூரிங் தட் எக்ஸாம் டைம் 4.5 days இருக்குது. அந்த 4.5 daysல we are going to take 3 live classes for you. அந்த டைமில் அந்த சம்ஸையும் சால்வ் பண்ணுவோம். ப்ளஸ் புக் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் புக், அதில் ஒரு 6 மாடல் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதில் வரக்கூடிய எஸ்பெஷலி த அப்ஜெக்டிவ் கொஸ்டின், கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் explanation I will be teaching that. Okay, சரி. Now look at this question. Question number 15. Obtain the condition that roots of this cubic equation are in AP. The AP la varnona, please listen. 3 roots, we take the roots as what? 10th la padipinga, a minus d. We take the roots as a minus d, a and a plus d, a minus d, a and a plus d. Sum of the roots, sigma 1 is equal to minus b by a, right? Sigma 1 na a minus d plus a plus d equal to minus p by 1. Here you can cancel minus d plus d, அப்போ 3a is equal to minus p, a equal to minus p by 3. அடுத்தது என்ன செய்யணும்னா, a is the root of this equation. So a must satisfy the equation. கரெக்டா? a நம்ம ஒரு ரூட்னு தானே எடுத்தோம். ஸோ a must satisfy the equation. அப்போது x வர இடத்துலலாம் a சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். பட் ஏக்கு வேல்யூ தெரியும். வாட் இஸ் தட்? மைனஸ் பி பை 3. அப்போ சின்ஸ் a ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3 இஸ் அ ரூட், இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை. அப்போ எக்ஸ் கியூப் இடத்துல a கியூப்ங்கிற மைனஸ் பி பை 3 த ஹோல் கியூப் plus p into x square minus p by 3 the whole square plus q into x, x க்கு பதில் a, that is minus p by 3 plus r equal to 0. இதை நீங்கள் simplify பண்ணிங்கன்னா you will be getting 9pq is equal to 2p cube plus 27r னு ஆன்சர் வரும். நீங்கள் அதை expand பண்ணி simplify பண்ணி பாருங்கள். very simple calculation தான். so I don't want to waste time now. அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிருந்த ஒரு டவுட் சம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் கான்ஜுகேட் பேர். சி, இன்னைக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பார்த்துட்டோம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் கான்ஜுகேட் பேர். அது நம்ம டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, எழுதுகிற டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு எழுதி வச்சுட்டு ஜஸ்ட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு யூ. வெரி சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ரைட்? காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் பேர், இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் போட்டிருப்பீங்கல்ல. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் பேர்னா, சப்போஸ் 2 + 3i இஸ் அ ரூட்.
another root is 2 minus 3i. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். சப்போஸ் மைனஸ் suppose 2i plus 3 is a root. What is the other root? Chatla podunga quickly. 2i plus 3 is a root. Then what is the other root? உங்களுக்கு தெரியும் complex roots occur in conjugate pair, right? Yes, you are so alert. You deserve sendam, right? Good, very good. 2i plus 3 நோன்னா 2i minus 3 போட்டுறக்கூடாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க. கான்ஜுகேட்டுங்கிற நாட் மியர் சேஞ்சிங் சைன் இன் த மிடில், அப்படி கிடையாது. சேஞ்ச் த சைன் ஆஃப் இமேஜினரி பார்ட். எங்கே இமேஜினரி பார்ட் இருக்குது? 2i. அப்போ இதுக்கு கான்ஜுகேட்னா மைனஸ் 2i plus 3 தான், ரைட்? அப்போ நீங்கள் என்ன சொன்னோம், கொஸ்டினை நம்ம மாற்றிடலாம். 2i plus 3 3 plus 2iன்னு ஆரம்பிச்சிடணும். 3 plus 2i is a root, so other root is 3 minus 2i. Okay, be very careful in this one. Okay. I pull a very important result, a plus ib into a minus ib. What is a plus ib and a minus ib? But time illa chat la poda time illa a square plus b square 1 by I value. What is that? Mind la appadi tak takku solli parunga. 1 by I value minus I. What is 1 plus I by 1 minus I? You are remembering this? எல்லாம் இந்த revision time la இதெல்லாம் படிச்சோம். உங்களுக்கு exam time la அந்த 3 live classes இது போல lot of things we are going to discuss. Okay, it is I, right? Okay, now look at this. Proof is very simple. Listen, yes, many students given the right answer. Listen. இது எவ்வளோ சிம்பிளாக எழுதுறன்னு பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் கான்ஜுகேட் பேர். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா ஒரு nth டிகிரி பாலினாமியல் எடுத்துருங்க. யூஸ்வலாக எக்ஸ் ரைஸ்ட் nth பவர்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ரைஸ்ட் என், அப்புறம் எக்ஸ் ரைஸ்ட் என் மைனஸ் 1, எக்ஸ் ரைஸ்ட் என் மைனஸ் 2, அப்படி கம்மியாகி எக்ஸ் ஃபைனலி கான்ஸ்டன்ட்டில் கோஎஃபிஷியன்ஸி எழுதிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன எழுதுகிறோன்னா ஒரு பாலினாமியல் கொடுக்குறாங்க. வாட்ஸ் அ பாலினாமியல்? லெட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வி ஆர் டேக்கிங் an x raised to n plus an minus 1 x raised to n minus 1 plus etc. a1x plus a0. இது படிக்கிற கஷ்டம்லாம் கிடையாது. a0 plus a1x plus a2x square etc. an x raised to n minus 1 an x power n, right? சரி, இது ஒரு பாலினாமியல் வித் ரியல் கோஎஃபிஷியன்ஸ். ஐ மீனிங் கோஎஃபிஷியன்ஸ் ஆர் ஆல் ரியல் நம்பர்ஸ். 5x square, அந்த 5ங்கிற ரியல் நம்பரில், தட்ஸ் ஆல். சரி, அப்படி எடுத்துகிட்டு இப்போது நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் கான்ஜுகேட் பேரில். இப்போ Z0ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுக்கிறோம். Z0 இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ Z0 இஸ் அ ரூட்டுன்னு நீங்கள் எடுக்கிறீங்க. Z0 இஸ் அ ரூட் ஆஃப் P ஆஃப் X ஈக்குவல் 0. இந்த P ஆஃப் X ஒரு பாலினாமியல், அது ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா அது ஒரு ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆயிரும். Z0 இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ரூட். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? அதோட கான்ஜுகேட் Z0 பார் இஸ் அ ரூட். கரெக்டாக? அப்போ இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதுறீங்க. Z0 இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ரூட். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது Z0 பார் இஸ் ஆல்சோ எ ரூட். அப்போ இந்த 2 லைன் ஓவரா? Z0 இஸ் அ ரூட், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது Z0 பார் இஸ் ஆல்சோ எ ரூட். சரி, இப்போ கம் பேக். அங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், அழகாக கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுவோம், ரைட்? ஓகே, Z0 இஸ் அ ரூட். இப்போ 2 இஸ் அ ரூட். எப்போ நீங்கள் 2 இஸ் அ ரூட்னு சொல்லுவீங்க? அந்த 2 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகணும், கரெக்ட் தானே? இப்போ Z0 இஸ் அ ரூட்னா அந்த கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் எக்ஸுக்கு இடத்துல Z0 கொடுத்தா ஆன்சர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். தட் மீன்ஸ் ரைட் சைட் 0 இருக்குல்ல, ஆன்சர் 0 வரணும். எக்ஸுக்கு இடத்துல Z0 கொடுத்தா 0 வரணும். தட் இஸ் P ஆஃப் Z0 ஈக்குவல் 0. ஸோ இந்த ஸ்டெப் வந்துடும். P ஆஃப் Z0 ஈக்குவல் டு 0. What do you have to prove? Z0 bar is a root. அப்போ Z0 bar substitute பண்ணா 0 வரணும், ரைட்? அப்போ இந்த ஸ்டெப் கிடைக்கணும். P of Z0 bar equal to 0. சரி, அப்போ இங்க பாருங்க, P of Z0 0னா P of Z0 அதில் x, இந்த இக்குவேஷனில் x வர இடத்துல எல்லாம் Z0 கொடுங்க அண்ட் ஈக்குவல் டு 0 போடுங்க. x வர இடத்துல எல்லாம் Z0 கொடுத்து ஈக்குவல் டு 0 போடுங்க. What answer you have to get? Z0 bar. P of Z0 bar 0னா அந்த எக்ஸுக்கு இடத்துலலாம் Z0 bar கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் கிடைக்கணும். அந்த எக்ஸுக்கு இடத்துல Z0 bar இந்த ஸ்டெப் வரணும். இப்போ பாருங்கள், இன்பிட்வீன் 3 லைன் தான் இல்லை, அந்த 3 லைன் படிக்க ரொம்ப சிம்பிள். என்ன செய்யறோம்? டேக்கிங் கான்ஜுகேட். லெஃப்ட் சைடில் ஹோல் பார், ரைட் சைட்லையும் பார், அவ்வளோதான். அப்போ அந்த 3 லைனில் ஒரு லைன் போயிட்டா இன்னும் 2 லைன் தான். லிசன், 0க்கு கான்ஜுகேட் 0 தான். இந்த ஹோல் பாரை ஒவ்வொரு டேர்முக்கும் கொடுக்குறீங்க. Z1 ப்ளஸ் Z2 த ஹோல் பாரை Z1 பார் ப்ளஸ் Z2 பார்னு எழுதலாம்ல. அதனால் ஒவ்வொரு டேர்முக்கும் பார் கொடுத்து எழுதுறீங்க.
அடுத்து இப்போ பாருங்கள், சப்போஸ் 5z த ஹோல் பார்னா அதில் 5ங்கிற ரியல் நம்பர், z இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். என்ன சொல்லணும், 5க்கு கான்ஜுகேட் 5 தான், zக்கு மட்டும் கான்ஜுகேட் கொடுத்தா போதும்ல. அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் அடுத்த ஸ்டெப்பில். an இஸ் அ ரியல் நம்பர், ஸோ an அப்படியே எழுதுங்க. an அப்படியே எழுதிட்டு அந்த z0 பவர் n இருக்குல்ல அதுக்கு மட்டும் கான்ஜுகேட் கொடுக்குறோம். இதுலேயும் an-1 இஸ் அ கான்ஸ்டன்ட், அது அப்படியே எழுதுங்க. செகண்ட் அந்த z0 raised to n-1க்கு பார். லாஸ்ட்டில் a1 அப்படியே எழுதுங்க, z0 பார் எழுதுகிறோம். லாஸ்ட்டில் a0 இஸ் அ கான்ஸ்டன்ட், 5க்கு கான்ஜுகேட் 5 தான். இந்த ஸ்டெப் ஓவரா. அந்த லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா z raised to n பாரை z பார் raised to n எழுதலாம். அந்த பாரை யூ கேன் டேக் இன்ஸ் உள்ளால் எழுதலாம்ல. அப்போ z0 raised to n raised the பவரை, இது ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டெப் நம்ம எழுதி வச்சுட்டோம். ஓகே, ஸோ ஓரளவு ஈஸியாக இருக்குல்ல. அப்போ என்ன அசியூம் பண்ணுறோம், z0 இஸ் அ ரூட், we have to prove z0 bar is a root, right? அப்போ z0 rootனா p of z0 0 இருக்கும். z0 bar is a rootனா p of z0 bar equal to 0. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், டேக் கான்ஜுகேட், ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஒவ்வொரு டைம் கொடுங்க, அழகாக நீங்கள் செய்திடலாம். ஒன்லி ரைட்டிங் தான், கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸிலி கேன் டூ தட். ஓகே, நவ் ஜஸ்ட் அ சாம்பிள் கொஸ்டின் கொடுக்குறேன். ட்ரா த கிராஃப் ஆஃப் tan x tan inverse x. 2 லைன் தான், 2 கர்வ் தான், படிக்காமல் விட்டுறாதீங்க. இதுபோல் ஜஸ்ட் காஷனிங், இதுபோல் சைன் கர்வ், சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ் ரொம்ப டைமில் ஆகாது. ஸோ இப்போ நான் ரிப்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம் சொல்லிட்டேன்ல. அப்போ இப்போ tan இன்வர்ஸ் இந்த போடுறோன்னா அது எக்ஸாம் டைமில் அது போட மாட்டோம். சைன் இன்வர்ஸ் இது போல் சம்ஸ் போடும். ஓகே, tan x வெரி சிம்பிள் ஒன். உங்களுக்கு தெரியும் tan 90 இஸ் வாட், இன்ஃபினிட்டி. கரெக்டாக, tan 90 இஸ் இன்ஃபினிட்டி, tan மைனஸ் இன்ஃபினிட்டியும் tan minus π/2 இன்ஃபினிட்டி தான். அப்போ அது ரெண்டுமே அசிம்டோடாக இருக்கும். ஓகே, ஸோ யுவர் கர்வ் வில் பி லைக் திஸ். அசிம்டோட்னா வெரி க்ளோஸ் டு த கர்வ் பட் இட் நெவர் டச்சஸ். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் வாட், tan x. tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு அது அப்படியே டேர்ன் பண்ணணும்ல. ஸோ திஸ் இஸ் y ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ். இது அப்படியே ஆக்சிஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஆக்சிஸ் அப்படியே சேஞ்ச் பண்ண என்னாகும், அதுக்காக எக்ஸ்ஒயை மாற்றி எழுதிடக்கூடாது, எக்ஸ்ஒய் அப்படி தான் இருக்கும். அங்கே நம்ம π/2 எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்தோம்ல, ஹியர் யூ கிவ் π/2, ஹியர் யூ கிவ் minus π/2 is 0. ஸோ ஹியர் த கிராஃப் வில் பி லைக் திஸ், இப்படி. ஸோ ஹியர் த லைன்ஸ் ஆர் அசிம்டோட் இங்கே இருக்கும். So the graph will be very close to the curve and goes up very close. And the line la touch agudadu, it should go very closer. Okay, so this is y equal to tan inverse x. The rendu graphum padichu veinga, it time agadilla, very simple graph. So alaga ungalku mark vaangidalam. Sometimes ore or graph 2 mark la kekkalam. Shall we move on to the next question? Okay, this sum I think and already the sum, any of you remembering this sum போட்டிருக்கோமா? எஸ், நோ? எல்லா லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை எஸ், கிஷோர் உடனே போட்டாச்சு. எஸ், கேன் யூ ரீகால் இது எப்போ போட்டிருந்தோம், எந்த மாதிரி கொஸ்டின்? எஸ், பிரவீன் போட்டிருக்கோம். எஸ், கேஷ்னி எஸ், உங்கள் நேமெல்லாம் இந்த சம்முக்கு வந்திருக்கோம்ல. இதுக்கு ப்ரூஃப் சேலஞ்ச் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருந்தேன், ரைட்? சேலஞ்ச் கொஸ்டின், வெரி குட், எல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கிறீங்க, வெரி குட் வெரி குட். எஸ், ஆல்ரெடி போட்டிருக்கோம். சில ஸ்டூடெண்ட் நியூவாக இப்போ இருப்பீங்க, அதுக்காக தான் கொடுக்குறேன். ஐ திங்க் வி டிட் தட் இந்த செகண்ட் லைவ் கிளாஸில் இருக்கும். செகண்ட் 2 மார்க் 3 மார்க்குக்கு வி ஆர் டேக்கன் 5 லைவ் கிளாஸஸ். அதில் செகண்ட் லைவ் கிளாஸில் லாஸ்ட்டில் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் அ பராபோலாவை டெரைவ் பண்ணி கொடுத்துட்டு எலிப்ஸை சேலஞ்ச் கொஸ்டினாக கொடுத்துருந்தேன். அது அடுத்த கிளாஸில் தேர்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டில் அதோட ப்ரூஃப் கொடுத்துருப்பேன். ஓகே, யூ கேன் கோ த்ரூ தட். 2b²/a வரும்ல, 2b²/a. ஓகே, நவ் வி கோ ஃபார் சம் நம்பர் 18. With usual, okay, now we'll try to another just 2 more questions and we stop, right? With 20 odd and I stop பண்ணிடலாம். Already 1 hour over, right? 2 more questions because you have to go for language preparation, right? With usual notation, in any triangle ABC, prove by vector method a by sin a equal to b by sin b equal to c by sin c. இது எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, see ABC is a triangle, ABC is a triangle, a opposite a vector, b opposite b vector, c opposite c vector. Angle between a vector and b vector என்னன்னு கேட்டால் 180 minus c, pi minus c.
angle between a vector and b vector, because this is c, that is 180 minus c. Easy எப்படி ஞாபகத்துல வச்சிருங்க. Angle between a vector and b vector, angle between b vector and c vector, angle between a vector and c vector, இதெல்லாம் கேட்டா in a triangle ABC ல easy method 180 minus இதில் மிஸ் ஆகிற லெட்டர், அங்கே a vector b vector இருக்குல்ல, அப்போ cன்னு எழுதுங்க. இதில் b vector and c vector இருக்குல்ல, அப்போ 180 minus b and c, இல்லை என்ன லெட்டர் மிஸ் ஆகிருக்கு, a, கேபிட்டல் a, ஆங்கிள் இல்லை. பட் எதுனா இப்படி தான் காட்டு, ஆங்கிள் பிட்வீன் b and cனா b ரெண்டுமே அவுட்வேர்டு வெக்டராக வரணும்ல, ரெண்டுமே இப்படி வரணும், அப்போ தான் இந்த ஆங்கிள் சொல்லுவோம். பட் இதில் இந்த ஆங்கிள் நீங்கள் எடுக்க முடியாது, இது ஆங்கிள் a, b and cனா b அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும், ரைட். இது b vector, இது c vector. ஸோ திஸ் ஃபுல் ஆங்கிள் 180, இது a, அப்போ இது 180 minus c. ஓகே, இதோட ப்ரூஃப் எப்படின்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இஃப் யூ நோ த அட்ஜசன்ட் சைட்ஸ் கொடுத்தா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் என்னன்னா half into modulus a cross b. அப்போ இதில் ஏயும் பி அட்ஜசண்டாக வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is equal to half into modulus a cross b ன்னு எழுதலாம். ஏயும் பி அட்ஜசண்டாக எடுத்தா, பியும் சி அட்ஜசண்ட், எல்லாமே அட்ஜசன்ட் சைட்ஸ் தானே, half into b cross c ன்னு எழுதலாம். or you can say half into a cross c, என்ன வேணாலும் எழுதலாம். இது எல்லாமே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான். ஸோ ஆல் தீஸ் 3 ஆர் ஈக்குவல். இப்போ அந்த 2 அப்படியே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, half அப்படியே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மாடுலஸ் a cross b ஈக்குவல் டு மாடுலஸ் b cross c ஈக்குவல் டு மாடுலஸ் c cross c, மாடுலஸ் c cross c. லிசன், மாடுலஸ் a cross b நாள் என்னது, a b sin theta n cap. அப்போ இங்கே என்ன வரும், a cross bக்கு a b sin angle between a vector and b vector. இப்போ தான் பார்த்தோம் 180 மைனஸ் மிஸ்ஸிங் லெட்டர் c, n cap மேக்னிடியூடுக்கு அது 1 ஆயிரும், ரைட். b cross a, b cross c, b cross c னா b c sin 180 மைனஸ் அதில் வராத லெட்டர் a equal to CA sin 180 minus B. What is sin 180 minus theta? Sin 180 minus theta is sin theta. So you are getting AB sin C equal to BC sin A equal to CA sin B. Dividing by ABC. ABC ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா AB கட்டாயி sin C by C. அடுத்தது B C கேன்சல் ஆயிரும், sin A by A equal to C A கேன்சல் ஆச்சுன்னா sin B by b. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துங்க. a by sin a equal to b by sin b equal to c by sin c. இதே இது நம்ம 11th ஈக்குவல் டு 2r நல்லா படிப்போம்ல, ஸோ அந்த ப்ரூஃப் அங்கே எழுதிடாதீங்க. ஓகே, எஸ். நவ் we go for just one more question and with that we stop, right? Okay, let us do this one question and with that we are going to stop today. I'll tell you about the next classes, everything. Okay, please stay for another 2 minutes. Find the mean and variance. Find the mean and variance of x for the probability mass function கொடுத்துட்டாங்க f of x. So mean and variance கண்டுபிடிக்கணும், you have to find e of x and e of x square. இதில் கூட ஒரு காமனாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, I'll tell you that also, please listen. First you find e of x. Integral minus infinity to infinity x into fx dx, right? Because இது பார்த்தோன்னு தெரியும், the function is continuous. So but here we have 1 to 2 x into fx is 2 into 2 outside எழுதிட்டேன் x minus 1 dx, that is 2 into integral 1 to 2 x into x square minus x into 1 x dx. இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணி சிம்பிள் இன்டகிரேஷன் தான், x ஸ்கொயருக்கு x cube by 3 minus xக்கு x square by 2, limit 1 to 2. லிமிட் அப்ளை பண்ண உங்களுக்கு தெரியும், when you simplify you will get pi 5 by 3 ன்னு ஆன்சர் வரும். ஓகே, சரி. இதுபோல் e of x square you have to find. You have to find e of x square. Integral x square into fx dx. Limit minus infinity to plus infinity எழுதுவோம், பட் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம்ல, 1 to 2, integral 1 to 2. integral 1 to 2 x square into fx கொடுத்துருந்தாங்க, எழுதி dx போடுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மீனுன்னு எழுதிட்டு இதில் வரக்கூடிய ஆன்சர் வேரியன்ஸ்னு எழுதிடுவாங்க. டோன்ட் டூ தேட். ஓகே, மீனுக்கு என்ன ஃபார்முலானா மீன் இஸ் ஈக்குவல் டு e of x. e of x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்க, 5 by 3. அண்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, வேரியன்ஸ் ஈக்குவல் டு e of x square
minus e of x the whole square. ஓகே, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஆன்சரை நீங்கள் சேட்டில் போடலாம். later you can send it to me. Find the mean, இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. ஓகே, find the mean and variance of x for the probability mass function. I explained the method how to do that. Yes, Praveen, e of variance is e of x square minus e of x the whole square. Sometimes question find the standard deviation கேட்டுருவாங்க. சார் எங்கள் சிலபஸில் இல்லை மீன் அண்ட் வேரியன்ஸ் தான் இருக்குன்னு விட்டுறக்கூடாது. இல்லை, வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணி யூ கேன் சென்ட் யுவர் ஆன்சர் டு திஸ் வாட்ஸ்அப் நம்பர் 9444111424. பட் இப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யூ ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன், ரைட்? ஸோ அடுத்து நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். ஆஸ் ஐ செட் ஏர்லியர் we are going to take 3 live classes. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த 4.5 days ஷெட்யூல் கொடுத்துருவோம். அது ஒரு சாம்பிள் தான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த 4.5 days மினிமம் 2 times you have to do the full revision. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, சார் ரிவிஷன் டைமில் எல்லாம் எழுதி பார்க்கணுமா? டைம் கிடையாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கோத்ரூ பண்ணுங்கள், ஃபார்முலாலாம் பாருங்கள், டஃப் சம்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள், ரைட்? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்களும் கண்டிப்பாக நீங்கள் எழுதி பார்க்கணும். சில சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருங்க. சரி, இன்வர்ஸ் ஒரு தடவை ஒரு சம்மை போட்டு பார்த்துருங்க, ரைட்? ஓகே, ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன். ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டவுட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்னைக்குள்ள பேலன்ஸ் சம்ஸ் ஆல்சோ தேர். அந்த டைமில் வில் ட்ரை டு டேக் சம் எக்ஸ்ட்ரா டைம். ஓகே, நோ ப்ராப்ளம். 7th, that is on Friday, then 8th March Saturday and 9th March Sunday. இந்த 3 நாளுமே லைவ் கிளாஸ் இருக்குது. ஸோ டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சுருங்க. படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஷெட்யூல் கொடுத்துருவோம். அது மெயினாக அதில் வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் அந்தந்த டேயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் தேட் வில் பி டேக்கிங் சம் கிளாஸஸ் ஃபார் 10th standard or 10th standard ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஸோ வி வில் see you on 7th March. Okay, so study plan we will send it to you. Okay, so study plan record பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். That also you can go through and you can follow that. Okay, thanks for joining. We'll see you in the next live class.